ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கம் 167வது நிகழ்வை அறிஞர் பெருமக்கள் குழுமியிருக்க சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறது. நிறுவன தலைமை அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடியதோடு நில்லாது, இன்றைய தலைப்பின் சாராம்சத்தை அது எப்படி காப்பியத்தின் மையமாக ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது என்பதை அற்புதமான வரிகளை மேற்கோளாக எடுத்துக்காட்டி தன்னுடைய உரையை நிறைவு செய்தது எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது. இந்த அவையிலே இன்றைக்கு எந்த களமாக இருந்தாலும் அந்த களத்தை தன்னுடைய அழகிய சொல்லாற்றலால் அந்த தலைப்பிலே தோய்ந்து ரசித்து சொற்பொழிவாற்றக்கூடிய வினைதீர்த்தான் ஐயா அவர்களும், பரம்புமலை தமிழ்ச் சங்கத்தை நிறுவிய நிறுவனர் பல ஆளுமைகளை கண்டறிந்து அவர்களை சிறப்பு செய்யக்கூடிய பண்பையும், எந்த தலைப்பு எடுத்துக்கொண்டாலும் அந்த தலைப்பை எவ்வளவு தெளிவாக இயல்பாக ஆற்றலுக்காக சொல்ல முடியுமோ அப்படி சொல்கின்ற ஆற்றலையும் கைவரப்பெற்ற நடராஜன் ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார். அவருக்கும் நன்றி. நிகழ்ச்சிகளை மிக தெளிவாக எந்தவிதமான சுணக்கமும் இல்லாமல் பல வேலைகளுக்கு மத்தியிலே அவர் சிக்கிக்கொண்டாலும் கூட இந்த தமிழ் பணியை மறக்காமல் பாங்காக பதிவு செய்து இணையத்திலே ஏற்றக்கூடிய அசோகன் ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார். ரத்தின சுருக்கமாக பேசினாலும் அதிலே நகைச்சுவை இழையோட பேசுகின்ற கந்தனையா அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கனாத்திரம் உரைத்த காதை எல்லோருக்குமே அறிந்த பகுதிதான். இந்த பகுதி ஒரு நாடக பாங்கோடு, சிலப்பதிகாரமே ஒரு நாடக காப்பியம்தான். நாடக பாங்கோடு விளங்குகின்ற தன்மையை, அந்த காலகட்டத்திய புகார் நகர் மக்களின் பழக்க வழக்கங்களை, அந்த நாளிலே புகாரின் இரவு நேரம் எவ்வாறு இருந்தது, பெண்களெல்லாம் எப்படி அன்றைக்கு இயங்கினார்கள் என்பதை, மக்களின் நம்பிக்கையை, மக்களின் ஒழுகலாறுகளை மிக தெளிவாக தன்னுடைய காப்பியத்திலே நேர்த்தியாக இடம்பெறச் செய்த இளங்கோவின் கலை உள்ளம் நினைக்க நினைக்க வியப்பை வழங்குகிறது. எவ்வளவு நுணுக்கமான பார்வை இருந்தது என்று சொன்னால், இவற்றையெல்லாம் மக்களின் வழக்காறுகளை, பண்பாட்டை இங்கே உள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியும். உள்ளே இயற்கை இறந்த நிகழ்ச்சி வருகிறது. இது நடந்ததா? ஒரு ஐயம் நமக்கு எழலாம். ஆனாலும் கூட வழி வழியாக சொல்லப்பட்டு வருகின்ற அந்த கதையை இங்கே உள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார். எதற்காக? கண்ணகியின் ஆளுமையை நாமெல்லாம் உணர வேண்டும். ஒரு பெண் எப்படி குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், யாரை பெரிதாக மதிக்க வேண்டும், அந்த செய்தியை இங்கே தெளிவாக பதிவு செய்வதற்காகவே இந்த இயற்கை இறந்த நிகழ்ச்சி வருகிறது. இது போக மிக பிரதானமான ஒரு நம்பிக்கை உள்ளே இழையோடுகிறது. அதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த கனாத்திரம் உரைத்த காதை என்பது காப்பியத்தின் செல்நெறியை,
காப்பியத்தின் போக்கை, காப்பியம் எங்கே போய் நிற்கப் போகிறது என்பதை முன்னக்கூட்டியே நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சிறு கதை பகுதியாக விளங்கி நிற்கிறது. கதை என்று சொன்னாலே கதை பொதிந்ததுதான் இருக்கிறது. அதிலே தமிழ் மக்களினுடைய நம்பிக்கை கனவு. கனவு எப்படியெல்லாம் அவர்களை இயக்கி இருக்கிறது. அதை இங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால், அதிகாலை நேரத்திலே கனவு கண்டால் பலிக்கும் என்ற நம்பிக்கை இன்றைக்கும் நம்மவர்கள் மத்தியிலே இருக்கிறது. அநேக புத்தகங்கள் கனவின் பலன் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆக இங்கே கனவு வருகிறது. இந்த கனவு நடைபெறப் போகிறதா? ஒரு கேள்வியை நம் மனதிற்குள்ளே எழுப்பி விடுகின்றார் இளங்கோவடிகள். ஆக இந்த கதை இல்லை, இந்த நாடகம், இந்த நாடகத்தின் போக்கு நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். சுருக்கமாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய செய்தி இவ்வளவுதான். ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் நமக்கு தெரிய வரும். மாலை நேரம் புகார் நகரிலே மக்கள் அந்த மாலை பொழுதை வரவேற்கிறார். எப்படி? இல்லங்களிலே விளக்கு ஏற்றி வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை அங்கே பூத்திருக்கக்கூடிய அந்த மலர்களை வைத்து வழிபாடு நடத்துகிறார். இது ஆரம்பிக்கிறார் இந்த நாடகம். இந்த இந்த கதை, இந்த காதை தொடங்குகின்ற இடம் இப்படித்தான். அப்படி சொல்லுகின்ற போதே மாலதி என்ற பெண்ணை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். யார் இந்த மாலதி என்று பார்த்தால், தேவந்திக்கு ஒரு வகையிலே மாமியாராக அவர்கள் வருகிறார். இந்த மாலதி செய்த பிழை என்ன? ஒண்ணுமில்லை. மாலதியினுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி, அதாவது மாலதிக்கு பிந்தி வந்தவள். இவளுக்கு குழந்தை பேறு இல்லை, அவளுக்கு குழந்தை பேறு உண்டு. அவர்கள் இருவரும் வெளியே போய்விட்டார்கள். ஆக குழந்தையை இவள் கையிலே ஒப்படைத்து வெளியே போய்விட, இவள் குழந்தைக்கு பசிக்கிறது என்று பால் எடுத்து புகட்டுகிறாள். பால் ஊட்டுகின்ற வேளையிலே குழந்தை பால் விக்கி இறந்து விடுகிறது. இறந்தவுடனேயே மாலதி பயந்து போகிறார். ஏற்கனவே எனக்கு குழந்தை பேறு இல்லை, அவர்கள் குழந்தையை நான் அன்போடு பராமரித்து வந்தேன். இந்த வேளையிலே அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். என்னை நம்பி குழந்தையை பாதுகாப்பேன் என்ற எண்ணத்திலே வெளியே போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டதே, நான் ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாகப் போகின்றேனே, என் பிள்ளையை நீ பார்ப்பாய் என்று எண்ணித்தானே விட்டுவிட்டு சென்றேன். நீ வேண்டுமென்றே என் குழந்தையை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாக்கி விட்டாயே என்ற பழிச்சொல் வந்துவிடுமே என்று எண்ணிய அவள் இறந்து போன அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு புகார் நகரிலே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் போகிறாள். கிட்டத்தட்ட ஒரு 10 கோயில்களுக்கு போகிறார். என்னென்ன கோயில் பட்டியல் கொடுக்கிறார். அப்ப புகார் நகர்ல என்னென்ன கோயில் இருந்தது, நாம இத பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்போ குழந்தை இறந்ததுமே எப்படியாவது தான் அந்த பழிச்சொல்லிலே இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த குழந்தைக்கு உயிர் வர வேண்டும் என்பதற்காக எந்தெந்த கோயிலுக்கு போறா? வரிசையா சொல்றார். கற்பக தரு நிற்கக்கூடிய கோயில், ஐராவதம் இருக்கக்கூடிய கோயில், பலதேவன் கோயில், சூரியன் கோவில், சம்பாவதி கோயில், கந்தன் கோயில், வஜ்ராயுதம் இருக்கக்கூடிய கோயில், மாசாத்தான் கோயில், அருகதேவன் கோயில், நிலவுக்கென அங்கே அமைத்திருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலை கோட்டம்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போறார். போயிட்டு அவர் ரொம்ப வேதனையோட சொல்றார். தேவர்களே, நான் ஒரு மிகப்பெரிய சிக்கலிலே சிக்கிக் கொண்டேன். என்னுடைய இந்த சிக்கலை நீங்கள் தயவாக தீர்க்க வேண்டும் என்று கேட்கிறார். ஒன்னும் நடக்கல. கடைசியா அங்கே இருக்கக்கூடிய சாத்தன் ஆலயத்திற்கு சென்று, எப்படியாவது எனக்கு நீ இந்த குழந்தையை உயிர்ப்பித்து தர வேண்டும்.
உன்னால் அது முடியும் என்று தவமாய் கிடக்கிறார். அந்த நேரத்துல ஒரு வார்த்தையை நல்ல தவம் செஞ்சவங்களுக்கு தான் தேவர்கள் வரத்தை கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கு அவர்கள் வரம் கொடுப்பதே கிடையாது. கொண்டா அந்த குழந்தைய வாங்கி அந்த பேய் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தையை இட்டு விட்டார். இதுவரைக்கும் கையில அந்த குழந்தையாவது இருந்தது. ஏதாவது அந்த இளையாள்ட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. இப்ப குழந்தையும் இல்ல. ரொம்ப பதறிப் போறா. ரொம்ப கதர்றா. அந்த நேரத்துல சாத்தான் அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், இவளுடைய அந்த வருத்தத்தை பார்த்து, "பெண்ணே, நீ அழ வேண்டாம். நீ அழ வேண்டாம். போ. பக்கத்துல ஒரு சோலை இருக்கிறது. அந்த சோலைக்கு கீழே ஒரு குழந்தையை நீ பார்ப்பாய்." என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த தெய்வமே, சாத்தனே குழந்தையாக மாறி அந்த சோலைக்கு கீழ கிடக்கிறான். போன உடனேயே அவ எதையுமே யோசிக்கல. அப்பா! அப்படின்னு அந்த குழந்தையை எடுத்து மார்போடு தழுவிக்கொண்டு நேரடியாக வீட்டிற்கு போகிறார். போயி அம்மா கையில, அதாவது இளையாள் கையில குடுத்தாச்சு. அந்த குழந்தை அந்த வீட்ல வளருது. பிரமாதமா வளருது. கல்வி, கேள்வி எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனேயே என்ன ஏற்படுதுனாக்க, பெற்றோர்கள் தவறி போறாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால தேவந்தியை மணம் முடிக்கிறார். இந்த தேவந்தி கண்ணகிக்கு தோழி. தேவந்திய மணம் முடிச்ச பின்னால கொஞ்ச நாளு அந்த தெய்வ குழந்தை, வளர்ந்த குழந்தை தேவந்தியோட இருக்குது. அதுக்கு பின்னால அது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய அழியாத இளமை நலத்தை காட்டி, "அம்மா, நான் இந்த மாதிரி இங்க வந்திருக்கிறேன். என்னால இதுக்கு மேல இந்த பூமியிலே இருக்க முடியாது. நான் கிளம்புகிறேன். நீ பின்னால என்ன வந்து சேரலாம். நீ நாள்தோறும் கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்திக்கிட்டு இரு." அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறைஞ்சிடுறார். மறைஞ்ச உடனேயே இவ என்ன பண்றான்னாக்க, ஒவ்வொரு நீர்த்துறையா போயி, அதுல குளிச்சுட்டு கோயில்ல வழிபாடு நடத்துறா. எப்படியாவது என் தெய்வத்த நீங்க தான் தரணும் அப்படின்ட்டு. அவ மனசுக்குள்ளார ஒரு எண்ணம். எனக்காவது கணவன் தெய்வமாக வந்தவன். பிரிஞ்சு போயிட்டான். காதலியை காதலன் பிரிந்தால் எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வேதனை எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப நீங்க யோசிக்கலாம். இது என்னங்க குழந்தை இறந்துருது. இறந்ததுக்கு பின்னால அந்த மூத்தவ குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கோயிலா போயி, இப்படிப்பட்ட ஒரு வேதனையில சிக்கிக்கிட்டேன். இந்த குழந்தைய உயிர்ப்பித்து தாருங்கள். நடக்குமா? 1. அதுக்கடுத்து இவளுடைய வேதனையை பார்த்த சாத்தனே குழந்தையாக மாறுவாரா? அந்த தெய்வம் அந்த வீட்டிற்குள்ளே வளருமா? இதுதான் இயற்கை இறந்த நிகழ்ச்சி என்பது. இதெல்லாம் இன்றைக்கும் நம் ஊர்கள்ல நெறைய கதை கதையா சொல்லுவாங்க. கிராமத்துல இருக்கக்கூடியவங்க. அதுல என்ன ஏதுன்னே நாம கேட்கவே முடியாது. அது தாராளமாக நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே போல தான். ஏன்னா, நெறைய நம்முடைய மக்கள் மத்தியில இது போன்ற கதைகள் இருக்கின்றன. அத நாம தள்ள முடியாது. அப்படித்தான் ஒரு சமூகம் எழுந்து வந்திருக்கிறது. இத எழுதி வச்சுக்கணும். இப்போ இவன் என்ன பண்றான்னா, எனக்கு கணவன் அப்படி போயிட்டார். அழியாத இளமை நலத்தை காட்டி, நீயே பின்னால என்னோடு சேர்வாய். அதுவரைக்கும் நீ இந்த பூமியில இருந்து வா. அவரு போயிட்டார். ஆனா, கண்ணகிக்கு கணவன் பக்கத்துல தான் இருக்காப்ல. என்ன ஏதுன்னு கேட்க கூட இல்ல.
அதாவது எனக்கு அவரு தொலைதூரத்துக்கு போயாச்சு. தெய்வம் இல்லையா? போயிட்டாரு. இங்க ஆள் இருக்காப்ல. அப்ப அந்த வேதனை எவ்வளவு இருக்கும்? அப்படின்றத நெனச்சுக்கிட்டு, கண்ணகிக்காக அவ என்ன பண்றான்னாக்க, கோயிலுக்கு போயி அருகு, சிறுபூளை, நெல்லு இதெல்லாம் தூவி வழிபாடு நடத்திட்டு கண்ணகிய பார்க்குறாப்ல. பார்த்துட்டு சொல்றாப்ல, "நீ கணவனை பெறுவாய்." ஒரு வார்த்தை. நல்ல வார்த்தை சொல்லியாச்சு. சொன்ன உடனேயே கண்ணகி, "நீ சொன்னத நானு ஏத்துக்கிறேன். பெறுவேன் என்று சொன்னாலும், கண்ட கனவினால் எனக்கு சந்தேகம் இருக்கிறது." ஏன்னா, எனக்கு கனவு அப்படி வந்துச்சு. கனவுல என்னுடைய கணவன் கையை பிடித்து ஒரு பெரிய நகரத்துக்குள்ளர கூட்டிட்டு போனான். அதெல்லாம் நம்முடைய நிறுவன தலைமை சொன்னாங்க. அந்த வரிகள அப்படியே சொன்னாங்க. அந்த நகரத்துக்குள்ள போன உடனேயே, அந்த நகரத்துல என்னுடைய கணவன் மேல ஒரு தேள தூக்கி போட்டது போல பழிச்சொல்ல தூக்கி போட்டாங்க. அதனால என்னுடைய தலைவனுக்கு ஒரு தீங்கு நேர்ந்து விட்டது. சரி, அத முன்னிட்டு நானு அந்த நகரத்தினுடைய அரசனோடு வழக்குரைத்தேன். வழக்கினுடைய முடிவில அரசனுக்கும் கேடு வருது, அந்த ஊருக்கும் தீங்கு நேரிடுகிறது. ஆனா, அத நான் உன்ட்ட முழுமையா சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு குறை. ஆனா, அந்த தீங்கு என்னுடைய தலைவனுக்கு வந்த பின்னால, நானு அவனோட சேர்ந்து இருந்த அந்த காட்சிய நினைச்சு பார்க்கும்போது, எனக்கு எனக்கே சிரிப்பு வருது. அப்படின்ற மாதிரி சொல்ல. சொன்ன உடனேயே, இப்போ இந்த நாடகத்துல பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல அங்க புகார் நகரத்துல மாலை பொழுது வருகிறது. பெண்கள் என்ன பண்றாங்க? அப்படியே ஒரு பழைய பின்னோக்கு உத்தி அப்படின்னு இலக்கியத்துல சொல்லுவோம். பழைய நிகழ்வு. இந்த தேவந்தி எப்படி சாத்தனை வ அ ஏற்றுக்கொண்டாள் அப்படின்றதுக்கான ஒரு வரலாறு. மாலதி அது அந்த இது பின்னோக்கு உத்தியா போகுது. அதுக்கடுத்து தேவந்தி கண்ணகிக்கு தோழி. இந்த இடத்துல தேவந்தி, கண்ணகி 2 பேர் மட்டும் தான் அந்த களத்துல இருக்காங்க. இப்போ தேவந்தி "நீ கணவனை பெறுவாய்" என்று சொல்ல, கண்ணகி கனவை சொல்ல. அப்போ தேவந்தி பழையபடிக்கு பேசுறாப்ல. "சரி, எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. நீ உன்னுடைய கணவனால வெறுக்கப்பட்டவளும் இல்ல. ஆனா போன பிறவியில உன்னுடைய கணவனுக்கு நீ ஒரு நோன்பை செய்ய மறந்து விட்டாய். போட்டும், போனது போட்டும். இந்த நேரத்துல நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. இந்த காவிரி கடலோட சென்று சேரக்கூடிய அந்த இடத்துல நெய்தலங்கானல் அப்படின்ற ஒரு சோலை இருக்கிறது. அந்த சோலையில 2 தடாகங்கள். சோமகுண்டம், சூரியகுண்டம். இந்த 2 தடங்கள் அல்லது தடாகங்கள் மூழ்கி நல்ல குளிச்சுட்டு, அதுக்கு பின்னால அங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மன்மதனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால், வழிபடுகின்றவர்கள் யாரோ அவர்கள் தங்கள் கணவரோடு இந்த பிறவியில் மட்டுமல்ல, மறுபிறவியிலும் இன்பத்தை வழங்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியிலே போய் பிறப்பார்கள். நாம 2 பேரும் ஒரு நாளு அந்த 2 தடாகங்கள்லயும் போயி மூழ்கி, பிறகு மன்மதன வணங்கிட்டு வருவோம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தேவந்தி சொல்றாங்க. சொன்ன உடனேயே கண்ணகி மறுமொழி சொல்கிறாள். "அது எனக்கு பெருமையை தராது. பீடன்று." சொல்ற அந்த நேரத்துல வீட்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கார அம்மா கிடுகிடுன்னு ஓடி வந்து ஒரு வார்த்தைய சொல்றாப்ல. "நம்ம தலைவர் வீடு நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அவர் வர்றாரு." தேவந்தி அங்கிட்டு போறாங்க. வந்தவன் நேரடியாக பள்ளி அறைக்குள்ளே
புகுகின்றான். புகுந்து கண்ணகி அப்படி பார்க்கிறான். உச்சி முதல் பாதம் வரைக்கும் பார்க்கிறான். கண்ணகியினுடைய வாடிய மேனி அவனுடைய கண்களுக்கு பளிச்சென தெரிகிறது. எப்படி இருந்தான்? "மாசறு பொன்னே வலம்புரி முத்தே" அப்படின்னு அங்க சொன்னவன், இப்போ இந்த பைந்துடியினுடைய வாடிய மேனி வருத்தம் கண்டு, சட்டுன்னு ஒரு வார்த்தைய சொல்றான். நானு பொய்யை தன்னுடைய வாழ்க்கையின் மூலதனமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணோடு சேர்ந்து, என்னுடைய முன்னோர்கள் எனக்கு வழங்கிய குன்று அளவு செல்வத்தை தொலைச்சிட்டேன். இப்ப வந்திருக்கக்கூடிய வறுமை என்பது எனக்கு ரொம்ப வருத்தத்த குடுக்குது. அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றான். சொன்ன உடனேயே கண்ணகி லேசா ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு உள்ளார்ந்த சிரிப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இல்ல சிரிச்சுக்கிட்டே, "இந்தா இந்த 2 இருக்குல்ல" அப்படின்னு சிலம்ப குடுக்குறா. கண்ணகி அது இளங்கோ சொல்றத 2 விதமாகவும் பார்க்கலாம். பார்த்தா தான் இந்த காப்பியத்தினுடைய போக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. "நலம் கேள் முறுவல் நகை முகம் காட்டி சிலம்புலப்பன்" அப்போ அந்த சிரிப்பு என்னன்னாக்க, சரி அவன்ட்ட குறை எதுவும் சொல்லல. சொல்லாம அது பின்னால சொல்றாப்ல. "நீங்க தேவையில்லாத ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டு விட்டாய்" அப்படின்றத பின்னால சொல்றாப்ல. இந்த இடத்துல அத சொல்லல. "இந்தா செலவு இருக்குல்ல, போங்க" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவரு "இல்ல, இல்ல. இந்த சிலம்ப நானு மூலதனமாக வைத்துக்கொண்டு, இழந்த செல்வம் அனைத்தையும் மீண்டும் நான் சம்பாதிப்பேன்" சொல்றான். சொன்னது மட்டுமல்ல, "சரி, இனி இந்த புகார்ல நாம இருக்க வேண்டாம். கிளம்பு" அப்படின்றான். கிளம்புறாங்க. சூரியன் உதயமாகாத அந்த இரவு வேளையிலே, கணவனுடைய சொல்லை ஏற்று அவளும் கூட போகிறாள். அதுக்கு பின்னால ஒரு வெண்பா இருக்கு. இதுதான். இப்போ இது கதைய அப்படியே பார்த்தாச்சு. இதுல மக்கள் நம்பிக்கை, ஒண்ணு கனவ நம்பியிருக்காங்க. நல்லா தெரியுது. கண்ணகியினுடைய கனவு. ஏன்னா, இங்கேயும் கனவு வருது, பாண்டிமாதேவிக்கும் கனவு வருது. அப்போ கனவு என்பது இந்த மக்களின் வாழ்க்கையிலே தவிர்க்க இயலாத ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து கனவு அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அத இளங்கோவடிகள் சட்டுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு, ரொம்ப அழகா இந்த காப்பீட்டினுடைய போக்கு, செல்நெறி எப்படி இருக்கப் போகிறது என்பதை, இந்த நாடகத்தை அல்லது இந்த காப்பியத்தை படிப்பவர்களுக்கு முன்னக்கூட்டியே லேசாக ஒரு புள்ளி வைத்து காட்டி விடுகிறார். அப்போ நாம நினைச்சு பார்க்கணும். இந்த காப்பியம் இப்படித்தான் போகப் போகுது. 1. 2வது மக்களினுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, கணவன் மனைவியோட அவ்வளவு இணக்கம் இல்லாமல் இருந்தால், அந்த நாள்ல இந்த ஒரு சடங்கை அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, காவிரி கடலோடு சென்று சேரக்கூடிய அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சோலை. அந்த சோலைக்குள்ளே இருக்கக்கூடிய 2 தடாகங்கள். அந்த தடாகங்களிலே மூழ்குவதும், மூழ்கி அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த மன்மதனுடைய ஆலயத்திற்குள்ளே சென்று அவனை வணங்குவதும். இந்த நம்பிக்கையும் அன்றைக்கு மக்கள் மத்தியிலே தெளிவாக இருந்திருக்கு. இதையும் நாம இங்க பார்த்துக்கிட முடியுது. அப்போ 2 நம்பிக்கைய ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிட்டாரு. 3வது இயற்கை இறந்த நிகழ்வு. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லுவாங்க. இங்க பார்த்தா, அதாவது நம்ப முடியாததுதான். ஆனால் நம்பத்தான் வேணும். தேவந்தி சாத்தனை மணந்து கொண்ட அந்த கதை. மாலதி,
மாற்றால் மகவுக்கு பால் கொடுக்க பால்விக்கி பாலகன் தான் சோர. இப்படிதான் இளங்குடி எழுதுறாரு. அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அந்த புகார் நகர்த்தக்கூடிய எல்லா கோயிலுக்கும் போறான். எனக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு உங்களால் தான் முடியும். ஏனென்றால் ஏற்கனவே எனக்கு மகவு இல்லை. மாற்றால் மகவை என்னுடைய மகவாக எண்ணி நான் பராமரித்து வந்தேன். அவளும் இன்றைக்கு வெளியே போய்விட்டாள். குழந்தைக்கு பாலை கொடுத்தேன். பால் தொண்டையில விக்கிருச்சு. குழந்தை இப்ப இல்ல அப்படின்னு அவ கோயில் கோயிலா அலைகிறா. கடைசியாக சாத்தனுடைய கோயிலிலே சென்று எப்படியாவது இந்த குழந்தையை எனக்கு உயிர்ப்பித்துத்தா என்று வரம் கேட்டு அங்கே விழுந்து கிடந்தவள் முன் சாத்தன் தோன்றி, பெண்ணே, நீ வருந்த வேண்டாம். உன்னுடைய வருத்தம் இப்பொழுது இன்பமாக மாறப்போகிறது. நீ போ, சோலைக்கு கீழே நானே ஒரு குழந்தையாக மாறி கிடப்பேன் சொல்றார். இப்போ இதுவும் இயற்கை இறந்த நிகழ்வு. இதையும் நாம நினைச்சுக்கிற வேண்டியிருக்கு. சரி, அதற்கடுத்து கோவலனுடைய பண்பு. கோவலன் பாத்தீங்கன்னாக்க பின்னால நிறைய சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்க, சொல்லின் செல்வன், கருணை மறவன், இல்லோர் செம்மல் எல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனாலும் கூட அவன் எப்படி என்று சொன்னால், உணர்ச்சி வயப்பட்டவனாக, உணர்ச்சியின் வழியிலேயே தன்னுடைய பேச்சையும் தன்னுடைய நடத்தையையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாக, கொஞ்சம் கூட அதாவது அந்த நேரத்துல என்ன அவ்வளவுதான். அவனுடைய அந்த ஆணாதிக்கம் என்பது ரொம்ப கச்சிதமா இளங்கோடிகள் உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். உள்ள வர்றாரு. வந்ததுமே கண்ணகியை பார்க்கிறார். அந்த மேனியினுடைய தளர்ந்த தன்மையை பார்க்கிறார். உடனே சட்டுன்னு அந்த இடத்துல அவரு பேசுறார். என்ன சொல்றாப்புல? சலம் உணர் கொள்கை சலதியுடு ஆடி புலம் தரும் குன்றம் வான்பொருள் தொலைத்த இளம்பாடு நாணுத்தகம். எதை சொல்றாப்புல பாருங்க. அதாவது வந்து, நான் இந்த நிலைக்கு ஆளானதுக்கு காரணம் அவதான். அது வந்து பொய்யை பொருளாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற அந்த பெண்ணோடு என்னுடைய வாழ்க்கையை இணைத்து முன்னோர்கள் வழங்கிய எல்லா செல்வத்தையும் அவளுக்காகவே தொலைத்து விட்டேனே. தொலைத்த காரணத்தினால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த வறுமை என்பது என்னுடைய மனதை மிகவும் வருத்த செய்கிறது சொல்றாப்புல. அப்போ அந்த வேகத்துல அவன் வந்திருக்கிறான். ஏன்னா அந்த பாடல் கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. அந்த என்னதான் இருந்தாலும் எனக்குத்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குலத்தினுடைய தன்மையை அவள் பாட்டிலே காட்டிவிட்டாளே என்று இவன் எண்ணப்படுகின்றான். அவசரப்படுறான். அங்கிருந்து கிளம்புறான். இங்க வர்றான். இங்க வந்ததுமே அந்த அவசரம் தான் கோவலனுடைய பண்பு. பின்னால அவங்க ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தையும் அவன் வந்து வாங்கல. அதுக்கடுத்து கோசியமானிட்ட கொடுத்து விடுறாப்ல. அந்த கடிதம் ரொம்ப முக்கியமான ஒரு கடிதம். எல்லாராலும் பேசப்பட்ட கடிதம். அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தே படியா கிளவி மனக்குழல் வேண்டும் உறவர் மணியன்றியும் குலப்புறப்பாட்டியோடு இரவடை கழிதிருக்கு என் நெஞ்சம் கழி அப்படின்னு சொல்லிட்டு மாதவி எழுதியிருக்காப்ல. அப்பதான் அந்த மாதவி மேலேயும் தப்பு இல்ல, அன்னைக்கு மேலேயும் தப்பு இல்ல அப்படின்னு தன்னையே நொந்து கொள்கிறான். ஏன்னா அந்த கோவலன் அப்படி இருந்தால்தான் இந்த காப்பியம், இந்த காப்பியத்தினுடைய கதை முடிவை நோக்கி போகும். அதனால அவர் கொஞ்சம் அவசரப்படக்கூடிய ஆள். சட்டு சட்டுன்னு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, இல்ல இல்ல. ஏன்னா மனைவிக்கு முன்னால எல்லாத்தையும் தொலைச்சிட்டுன்னு சொன்னாலும் கூட அந்த சமூகத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு பண்பு. போனா என்ன இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு மீண்டும் நான் மிகப்பெரிய அளவு செல்வத்தை உருவாக்குவேன் என்ற ஒரு தன்முனைப்பு. இதுதான் கோவம். அதுவும் இங்க அப்படியே தெளிவா வெளியே வருது. அதுக்கு அடுத்து கண்ணகி. அது வந்து சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, தேவந்தி அவ்வளவு சொல்லுகின்ற போதும் கூட
அவ வருத்தமே படல. இல்ல நம்ம போகலாம். இல்ல. கணவனையே தெய்வமாக நினைக்கக்கூடிய என்னை போன்ற குலமகளுக்கு இந்த வழிபாடு என்பது பெருமையை தராது. என்ன ஒரு உள்ள உறுதி. அங்க அப்படி சொன்னாலும் கூட ஒரு இடத்துல அவளே சொல்றா. எதற்காக வருந்துகிறாள்? நீங்க என்னோட இருந்திருந்தாக்க அரவூருக்கு கொடுத்திருப்பேனே! அந்தணர்களுக்கு ஒன்றை வழங்கி அவர்களை பாதுகாத்திருப்பேனே! துறவோர்களை காத்திருப்பேனே! வீட்டிற்கு வருகின்ற விருந்துகளுக்கு எவ்வளவு உபசாரம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்திருப்பேனே! பெற்றோர காத்திருப்பேனே! எல்லாம் அவன் சொல்றா பின்னால. இதுதான் அவன் மனசுக்குள்ள இருக்கு. அவன் தன்னோடு இருந்திருந்தால் இந்த அரசியல்களை செய்திருப்பேனே! அது இல்லாமல் போயிற்றே! அதுதான் அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம். அப்போ எந்த அளவுக்கு அவளுக்குள்ள வைராக்கியம் இருந்திருக்க வேண்டும். நான் எந்த வகையிலே அவருக்கு குறை வைத்தேன்? எந்த குறையும் வைக்கவில்லை. நான் சரியாகத்தான் என்னுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொண்டேன். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டார். வேண்டாம் இனிமேல் அப்படின்னு ஒரு உறுதிப்பாட்டை எடுத்த மாதிரி தான் தெரியுது. இந்தாயா சிலம்பு கொண்டு போய் குடுயா. நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் தனியாக இருந்து பழக்கப்பட்டு விட்டேன். என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து பின்னால தான் சொல்றேன். இருந்திருந்தால் அறவோர்க்கு அளித்திருப்பேன். அந்தணர் நோன்பியிருப்பேன். துறவோரை காத்திருப்பேன். இல்லைங்களா? இதெல்லாம் பின்னால பேசுறாங்க. அப்போ கண்ணியினுடைய அந்த பண்பு. அதாவது மெல்ல, மெல்ல, மெல்ல அந்த வைராக்கியம் கண்ணகியினுடைய மனதுக்குள்ளே உருப்பெறுகிறது. உறுதியா நிக்கிறாங்க. அதனாலதான் அவ பின்னால அந்த இது வந்ததுக்கு பின்னாலதான் பழிச்சொல் வந்து விட்டது அப்படின்னோடனே அரசனுக்கு முன்னால போய் நின்னு அவ கடுமையா பேசுறாப்ல. கடுமையா பேசுறாப்ல. அதெல்லாம் காரணம் இது மெல்ல, 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 மெல்ல மனதிற்குள்ள ஒரு வெறுப்பு வந்து விட்டது. அந்த வெறுப்பினுடைய விளைவுதான். மற்றபடிக்கு வந்து பொதுவா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அதையும் இங்க நம்ம வந்து பார்த்துக் கொள்ள முடிகிறது. சிலப்பதிகாரத்தினுடைய முப்பெரும் உண்மை என்று சொல்லுகின்ற பொழுது, "ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்" என்று சொல்லுது. அதையும் இங்க நாம பார்க்க முடியும். ஏன் கோவலன் இப்படி செயல்பட்டான்? அப்படின்னா, போன பிறவியில அவன் செய்திருக்கக்கூடிய ஒரு தகாத செயல் தான். அவன் பரதன் என்ற சேனாதிபதியாக இருக்கிறான். அப்போ சங்கமன் வர்றாப்புல, சங்கமன பொய்யாக குற்றம் சாட்டி, அவனை சிரச்சேதம் பண்ணுகிறான். அந்த வினைதான் இந்த பிறவியில வந்து சாடுது. ஏன்னா, சங் சங்கமனுடைய மனைவி நீலி மேல இருந்து மலை உச்சியில இருந்து கீழ விழுவதற்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். அந்த வார்த்தை, இந்த பிறவியிலேயே எனக்கு இந்த வேதனையை வழங்கியவர்கள், அடுத்த பிறவியிலே இதே வேதனையை அடையட்டும். அந்த சொல் ஊழ்வினையை பொறுத்து வந்து விட்டும். அது இங்க வந்துருது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் கண்ணகியினுடைய கனவுல நமக்கு இளங்கோவடிகள் காட்டிடுறாரு. அதாவது அந்த ஊருக்கும் உற்ற தீங்கு ஒன்று உண்டு. வந்துருச்சு. காவலருக்கும் தீங்கு உண்டு. அங்க அது வந்துருச்சு. ஆக உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அது இங்க அந்த பீடன்றுன்னு சொல்லும்போது நம்ம அத லேசா புரிந்து கொள்ளலாம். ஆக ஒரு காப்பியத்தினுடைய மையப் புள்ளியாக இந்த காப்பியம் எத நோக்கி போகுது அப்படின்றத ஒரு கோடி காட்டி, இந்த காப்பியத்தினுடைய முக்கியமான கதைமாந்தர்களுடைய பண்பை தெளிவாக நம்முடைய கண்களுக்கு காட்டி, எவ்வளவு அழகாக நேர்த்தியாக பாத்திரங்களை வார்க்க முடியுமோ, மக்களின் பழக்கவழக்கங்களை, நம்பிக்கையை தெளிவாக தன்னுடைய காப்பியத்தினுடைய கதைப்போக்கிற்கு ஊறு நேராமல் சேர்க்க முடியுமோ, எல்லாவற்றையும் செய்திருக்கக்கூடிய இளங்கோவடிகள். பாரதியாரினுடைய வரிகளிலே சொல்வதாக இருந்தால், "நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்" அது இந்த காப்பியத்திற்கு பொருந்தும்.
ஏனென்றால் ஒரு காப்பியம் கதைப்போக்கிலே கச்சிதமாக இருக்க வேண்டும். பாத்திரங்களை வார்ப்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். மக்களினுடைய நம்பிக்கை, பழக்கவழக்கம் எல்லாம் இப்ப புகார் நகரத்த நம்ம நினைச்சு பார்க்கும்போது, மாலை பொழுது எப்படி இருந்தாங்க அந்த பெண்கள்? அங்க என்னென்ன கோயில் இருந்தது? எல்லாம். அப்போ காப்பியத்த அப்படி தூண்டி விடுறதுக்கு இயற்கை இருந்த நிகழ்ச்சியும் வேணும். அதையும் சரியாக இளங்கோடிகள் உள்ளே சேர்த்திருக்கிறார். ஆக இளங்கோவின் கலை நுட்பம், அவருடைய கலை உள்ளம் இந்த காதையிலே கச்சிதமாக வெளிப்படுகிறது. ஆக காப்பியத்தினுடைய போக்கையும் காட்டி விடுகின்றார். பாத்திரங்களின் பண்பையும் மிக தெளிவாக காட்டி விடுகின்றார். மக்களின் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் உள்ளே கொண்டு வந்து சேர்க்கின்றார். இயற்கை இறந்த நிகழ்ச்சி இங்கே அழகாக வந்து நிற்கிறது. எப்படி பார்த்தால் இந்த காதை இந்த காப்பியத்தின் மையம் என்று உகார்காண்டத்துல வந்தாலும் கூட 9வது காதையாக இருந்தாலும் கூட எல்லா காதையையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் இந்த காதைக்கு உண்டு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிகச் சிறப்பானதொரு உரையை வழங்கினீர்கள்.